Welcome to CSP Education HUB, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. ஆசிரியர் தேர்வு வாரியம் நிறைய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இப்போ ரீசெண்டாக போட்டதில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு 2024 மார்ச் மாதம் கொடுத்த ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் உதவி பேராசிரியர் பணி நியமனங்களுக்கான 4000 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து அதுவே திருப்பி வேறு நோட்டிஃபிகேஷன் ஆகவும் அதில் பணியிடங்கள் கொஞ்சம் குறைச்சி அதுக்கானது வரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் மாற்றங்கள் வரும் அப்படின்னா, டோட்டல் பெரும்பான்மையான இதில் வந்து டோட்டல் வந்து மாற்றம் வரும். அது இல்லாமல் இப்போ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே நம்ம கிளிக் பண்ணி நம்ம பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் ஒன்று இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு இவங்க கோத்ரூ பண்ணதில் வந்து இதுக்கான ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸாக கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே அவங்க கால்ஃபர் பண்ணதுன்னு பார்த்திங்கன்னா 14/3/2024. ஸோ 4000 போஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய பல்காகவே இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லோரும் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், அதில் வந்து எக்ஸப்ஷன் கொடுத்து வச்சுருந்தாங்க. இதுதான் இதுக்கான நோட்டிஃபிகேஷன். 2024 வெளியிடப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா மார்ச் 14 இதை கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4000 போஸ்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் எந்த டைமும் பண்ணாது. ஸோ இந்த வாட்டி அந்த 4000 டிஆர்பி 4000 பேருக்கு கால்ஃபர் பண்ணுறதுக்காக அவங்க கொடுத்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா அரசாணை 246, 247, 248 இந்த 3 அரசாணையின் பேசிஸில் தான் வந்து இந்த அரசாணை ஏற்கனவே வந்து 2021 இதை பற்றி எக்ஸாம் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிறத அப்போயே சொல்லியிருந்தாங்க. இது நம்ம சேனலில் கடந்த 4 வருடங்களாக இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆர்ட்ஸ் டிஆர்பின்னு ஒன்று நடந்துச்சுன்னா அது எக்ஸாம் வச்சு தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலகட்டத்தில் கடந்த 4 வருஷமாகவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் இதை வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது நடந்துரும் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னை ரொம்ப எதிர்த்த மாதிரியான விஷயங்கள், அதாவது அவங்களுக்கு எக்ஸாம் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நான் எதிர்த்த விஷயங்களாகவும் சில பேர் கமெண்ட் செக்ஷன்லுமே சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேங்க. எக்ஸாமுங்கிறது மேண்டேட்ரி. எக்ஸாமை எந்த இதுலேயும் வந்து சூழ்நிலையும் மாற்ற மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஏற்கனவே 2019 டிஆர்பியில், அதாவது 28/8/2019 4/10/2019 எக்ஸாம் ஃபீஸ்லாம் யாரெல்லாம் கட்டியிருந்தீங்களோ அவங்க எப்போ கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வச்சுருந்தாங்க. 2024 கடந்த வருடம் மார்ச் மாதம். இப்போ வந்து மார்ச் மாதம் 2024 அப்புறம் 2025 மார்ச் வந்துருச்சு. 2026 மார்ச் வரப்போகுது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் இதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ண முடியல. இப்போ வந்து 2708 பேருக்கு உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கான கால்ஃபர் வரப்போகுது. அப்போ இதை என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் இப்போ மறுசீராய்வு பண்ணி இதை மறுபடியும் வந்து இதை திருத்திட்டு இப்போ இந்த இதில் கவர்மெண்ட் ஆர்டர் என்னென்ன சொன்னாங்களோ, அரசாணை என்னெல்லாம் மென்ஷன் பண்ணாங்களோ அதை கட் பண்ணிவிட்டு 2708 பேருக்கு எவ்வளோ வேக்கன்சி அதை வந்து இந்த இடத்துல திருத்தமாக 2025 ஏஎஸ்சின்னு மாறும். அது மாதிரி பார்த்திங்கன்னா 2708 பேருக்கான ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கானது. அது மாதிரி இந்த டென்டேட்டிவ் டேட் எல்லாமே மாற்றிருக்கோம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், கால்ஃபர் வந்துருச்சுன்னா அங்கேருந்து சரியாக 2 மாதம் 60 நாள் 65 நாள்லையே
எக்ஸாம் நடத்தி நேர்காணலையும் சீக்கிரம் நடத்தி முடிக்கிறதுக்கான சூழல். ஏன்னா இது ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஒரு அவசியம் ஏற்படுது அப்படின்னா, கல்லூரிகள் நிறைய பெருகிடுச்சு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நிரந்தர பேராசிரியர் நியமனங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரியாளர் எண்ணிக்கைன்றது பார்த்திங்கன்னா ஒரு 4 பங்கு அப்படின்னா அதில் வந்து 3 பங்கு அளவுக்கே வந்து கௌரவ விரியாளரின் பங்களிப்பு தான் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அதிகம். ஸோ இந்த மாதிரியான சூழலில் இப்போ எக்ஸாம் நடத்தி உடனே இவங்களுக்கான இன்டர்வியூ வைக்கணும். ஸோ நிறைய பேர் நம்ம போன வீட்டிலே சொல்லியிருந்தோம், இதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஏற்கனவே கரண்ட் வேக்கன்சிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3921. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ்ன்னு சொல்லி அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸில் பிரிச்சுட்டாங்க. இப்போ இதை தான் இப்போ பிரிச்சிருக்கிறதுக்கு டைம் ஆகும். இன்னும் ஒரு 5-6 நாட்களுக்குள்ள, அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்தோடனே இந்த வருஷத்தை மாற்றிடுவாங்க, 2025 ஏஎஸ்சின்னு மாற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 4 அரசாணை, இந்த அரசாணையை அதுலேயும் மென்ஷன் பண்ணி நாங்கள் இவங்களுக்கான இதே அரசாணையை மென்ஷன் பண்ணி நாங்கள் 2708 பேருக்கு எவ்வளோ பேருக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ண கொடுக்குறோமோ அந்த அளவுக்கான அவங்களுக்கான தேர்வு தான் நடைபெறும். அதோடு சேர்த்து அவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். ஸோ அதோட ப்ராசஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே யாரெல்லாம் 2019 ஃபீஸ் பே பண்ணிங்களோ அவங்க 2024 பே பண்ண வேணாம்னு சொன்னாங்களே. இப்போ 2024 யாரெல்லாம் பே பண்ணிங்களோ 2025 நீங்கள் பே பண்ண வேணாம். இதோட நம்பர் 25 ஏஎஸ்சின்னு மாறிடும். அப்புறம் வேகன்சி கம்மியாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன டென்டேட்டிவ் டேட்டு, எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ், எவ்வளோ வேகன்சி, அதுக்கப்புறம் அரசாணை அதுக்கெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஷார்ட் ஃபால் ஜென்ரல் வேகன்சி, கரண்ட் வேகன்சி எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ பேரை வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் ரூஸ்டர் படி மாற்றணும், இடஒதுக்கீட்டின் முறை ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எவ்வளோ இடங்கள் இருக்குது, மொத்தமான இடங்கள் எவ்வளோ இருக்குது, இது ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸில் வேக்கன்சி இருக்குது. கடந்த முறை பார்த்திங்கன்னா 4000 வேக்கன்சிங்கிறதுனால வந்து மொத்தமாகவே ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் வந்து வேக்கன்சி வந்து கூட போட்டிருந்தாங்க. ஏன்னா நிறைய நமக்கு இதை விட இன்னும் அதிகமாக இப்போ வந்து 10,000 வேக்கன்சி போட்டால் கூட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட இன்னும் கூட இடம் இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா கல்லூரிகள் நிறையா ஆகிட்டு, பணியிடங்கள் நிறையா ஆகிட்டு இது மாதிரி இருக்கும். ஸோ ரிசர்வேஷன் பொறுத்தளவு ரிசர்வேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக பேசிக்கல் விஷயத்தில் இந்த வாட்டி சர்வீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதாவது 57 வயசு மிகாமல் இருக்கணும், தேதியை சொல்லிடுவாங்க. ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணுங்கிறது இதே நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க்கு, பிஹெச்டியில் வந்து என்ன யார்ட் ஸ்டிக் பண்ணியிருக்கணும், செட்டனெட்டு, பிஹெச்டி, ஃபண்டட் ஏஜென்சி, அப்புறம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கான அப்லோடிங் டாக்குமெண்ட், இதெல்லாம் ஏற்கனவே போன வாட்டி பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இது வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸே இப்போ கொடுத்தாங்கன்னா 1 மாதம் நடைபெறதுனா புதுசாக சர்டிஃபிகேட் வாங்கணும். இல்லை பழைய சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறோம், இதை சும்மா அப்டேட் மட்டும் பண்ணி நீங்கள் அப்ளைன்னு கொடுத்து அதெல்லாம் வெரிஃபை பண்ணி ஓகேன்னு பண்ணால் மட்டும் போதும். அப்படின்னா இது ஒரு 5லேருந்து 6 நாள், ஒரு வாரத்துக்குள்ளேயே இந்த டயத்தில் வந்து இந்த அப்ளிகேஷனை முடிச்சிடலாம். புதிதாக இப்போ வந்து செட் எக்ஸாமினேஷன் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நெட் எக்ஸாமினேஷன் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராசஸை கொடுக்குறது தவறில்லை. அது மாதிரி எல்லா டிகிரி சர்டிஃபிகேட் எப்படி கொடுக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து நெட் சர்டிஃபிகேட்டு, பிஹெச்டி டிகிரி சர்டிஃபிகேட்டு, அனெக்ஷரில் உள்ள மாதிரி அவங்களுக்கான கான்டாக்ட் சர்டிஃபிகேட், கேரட் சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஏற்கனவே எல்லோரும் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் ஃபீஸ் கொடுத்து இதை கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ப்ராசஸ் முடியும். அப்புறம் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அது எந்த இதில் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம். எக்ஸாமினேஷன் பேட்டர்னை பொறுத்தளவு நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இதே பேட்டர்னில் ஏதாவது மாற்றங்கள் வரலாம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்க்குற மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸாமினேஷன் வந்து காலையில் வந்து 50 கொஷின்ஸ் வந்து ஜென்ரல் பேப்பர், அதாவது காலையில் ஒரு எக்ஸாம் நடக்கும், மதியானம் ஒரு எக்ஸாம் நடக்கும். காலையில் எக்ஸாமில் 2 பார்ட்டு. ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா 50 MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், கொள்குறி வினாக்கள். அதுக்கப்புறம் 2 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 5 10 மார்க் இருக்குது. இப்போ வந்து இது பரிசீலனை இருக்குது. இது வந்த பிறகு நம்ம பார்த்துக்கலாம். என்னென்னா இதையும் வந்து இதை வந்து டிக் அடிக்கிற மாதிரி, அதாவது இதையும் இந்த எக்ஸாமையும் வந்து MCQவாகவே மொத்தமாக காலையில் 50 1 மார்க் எழுதணுன்னா மறுபடியும் ஒரு 50 மார்க், 100 மார்க்குக்கு 1 மார்க் எழுதுகிற மாதிரியும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடந்த நோட்டிஃபிகேஷனில் காலையில் 50 1 மார்க்கு, 5 10 மார்க் எழுதுகிற மாதிரியும், மதியம் பார்த்திங்கன்னா காலையில் அதே மாதிரி காலையில் உள்ள மாதிரி 50 1 மார்க்கு, அதுக்கப்புறம் 5 10 மார்க் கொடுக்குற மாதிரியே கொடுத்துருக்கலாம். இந்த 2 காம்போனண்ட்டில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நீங்கள் பார்த்தது மாதிரி இப்போ இதில் வந்து எல்லோரும் வந்து இந்த டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷனாக இருக்குது, இது எப்படி எழுதுறது, என்ன படிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, காலையில் 100 மார்க்குக்கு 1 வேர்டு, மத்தியானம் 100 மார்க்கு 1 வேர்டு இப்படி வச்சுருந்தாங்கன்னா 200 மார்க்குக்கு வந்து
மொத்தமாகவே ஆக்சுவலாக வந்து 200 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் எழுதிடுவாங்க. இன்டர்வியூ 30 மார்க்கு. இவங்களுக்கு இந்த எக்ஸாமும் வச்சு உடனே திருத்தணும்னா டிஸ்கிரிப்டிவ் வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு பேனல் போடணும், அப்புறம் அதுக்கு ஒரு டைம் ஆகும். இப்போ நவம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா கல்லூரிகள்லேயும் எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் பேனல் எடுக்கிறது கஷ்டம், அப்புறம் எக்ஸாம் நடத்துறது கஷ்டம். இல்லை டிசம்பர் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா டிசம்பரில் தான் மேக்ஸிமம் எக்ஸாம் நடத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா, டிசம்பரில் எக்ஸாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அட் த எண்ட் ஆஃப் த மந்த்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் இருக்கும், நியூ இயர் இருக்கும், அப்புறம் ஜனவரி இருந்துச்சுன்னா பொங்கல் வந்துடும். மொதல் 15 நாள் ஃபுல்லாகவே 15-20 நாளே ஃபுல்லாகிடும். வச்சா டிசம்பர் 10 இல்லைன்னா 18 இந்த தேதிகளில் நியாயமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் அனைவருக்கும் வச்சுருந்தாங்கன்னா, ஓஎம்ஆராக வச்சுருந்தாங்கன்னா உடனே இந்த எக்ஸாம் முடிச்சிடலாம். டிஸ்கிரிப்டிவாக வச்சாங்கன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும். ரொம்ப நாள் இதை எடுத்து தான் வந்து இது ஒரு ப்ராசஸ் போகும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு இன்டர்வியூவும் தனியாக நடத்துகிற மாதிரி இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. நான் எக்ஸாம் ரிலேட்டடாக இது மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலர் பாருங்கள். அதே மாதிரி ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோஸ்லாம் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த மாதிரியான இன்டர்வியூ நடக்கும், இன்டர்வியூக்கு என்ன மாதிரியான கான்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத இதை நீங்கள் வழக்கமாக பார்க்கலாம். மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்புங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ வச்சுருக்கோம். அந்த வீடியோஸ் மூலமாக இதை நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு ஆப் வச்சுருக்கோம், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறோம். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ், உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனாலும் வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.